நண்பா என்னோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக் இருக்கும் சரிங்களா. என் சேனலில் ஃபஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. இன்றைக்கி டாபிக் என்னன்னா, நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி 5000 ஃபாலோவர்ஸு 5000 லைக்ஸு வாங்குறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஃபாலோவர்ஸு நிறைய வியூஸு நிறைய லைக்ஸ் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதர் வெப்சைட்லலாம் நம்ம போடுவோம். இந்த வெப்சைட்டில் உங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் 50 ஃபாலோவர்ஸு, இந்தமாரி 1 மணி நேரத்தில் 1000 ஃபாலோவர்ஸ்னு சொல்லி நிறைய ஃபேக் வீடியோலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபேக்கு தான். உங்கள் ஐடி பேன் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா. நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னா அந்த வீடியோ ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேமிங்கோ ஒரு எதனா ஒரு ஆடியோ சாங்கை நம்ம எடுத்து இது பண்ணுறோமோ, ரீல்ஸ் பண்ணுறோமோ, இல்லை நம்ம எதனா சொல்ல வரோமோ அதை பற்றி ஒரு கண்டென்ட் கரெக்டாக கேட்டகிரி படியாக இருந்ததுன்னா அது வந்து அப்போ தான் வந்து இந்த கேட்டகிரிக்கு யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைக்ஸ் வாங்குறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லைக்ஸ் வாங்குறது வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ட்ரெண்டிங்கான சாங்ஸு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் நல்லா ட்ரெண்டிங்கான சாங் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுவீங்க டிஎஸ்எல்ஆர் மாதிரியே எடுக்கணும், டிஎஸ்எல்ஆர் மாதிரியே கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நிறைய வீடியோலாம் பார்ப்பாங்க இருக்குது. நான் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ பண்ணேன். நேற்று வந்து ரீல்ஸில் நான் அப்லோட் பண்ணேன். ஆமாம், ரீல்ஸில் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த அப்லோட் பண்ணேன் ஒரு அரை ஹவரில் எனக்கு வந்து 500 ஃபாலோவர்ஸு 1000 லைக்ஸ் வந்தது. எப்படின்னு தெரில. ஆனால் வந்து நான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன், இந்த வீடியோ எப்படி ரீச் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்கும்போது அப்போ யோசித்தேன். நான் ஹேஷ்டேக் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ரெண்டாவது வந்து நான் வந்து குவாலிட்டியான வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எஃபெக்ட் நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சூப்பரான எடிட்டிங் பண்ணேன். ட்ரெண்டிங்கான சாங்கும் பண்ணேன். அப்போ தான் யோசித்தேன், இந்தமாரி பண்ணால் தான் ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, 1 மணி நேரத்தில் நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸாக 1000 லைக்ஸு 1000 கமெண்ட் வர வைக்கிறது ஈஸி. இப்போ வந்து அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நான் பண்ணுறது வந்து என் ஃபோன் மூலமாக பண்ணி காட்டுறேன். சைடில் வந்து தெரியும். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு அரை ஹவர் கழித்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து 1000 லைக்ஸு 1000 கமெண்ட்ஸுன்னு போயிருக்கும். நம்ம இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ரீச்சாக இருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு ரீச் பர்சன் நல்லா வந்து அவங்களுக்கு நம்ம எதனா ரீல்ஸ் போனாலே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அந்தமாரி ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருந்தோன்னா அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணுவோம்ல, ஒழுங்காக கேமரா இருக்காது, ஹேஷ்டேக் இருக்காது. நம்மளை விட அதிகமாக ஃபாலோவர்ஸ் லைக் இருக்கிறவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சூப்பராக இருக்கும், வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி வந்து யார் வியூஸ் அதிகமாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்து வாங்குறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டுங்களாம் சில பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம். அவங்க வந்து நம்மளே ஒழுங்காக பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே சொல்லியா அவங்கள பார்த்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம யார் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய. அதேமாதிரி இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஒரு இன்ஸ்டா டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எல்லாருக்கும் வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ எதனா வேறு ஒரு அக்கௌண்ட்டாக மாற்றினீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அது மூலமாக கூட நம்மளுக்கு வந்து வியூஸு லைக்ஸு ஃபாலோவர்ஸ்லாம் வர வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம ஐடி வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். அதை மாற்றாமல் நிறைய பேர் சில பேருக்கு காட்டாது, சில பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாது இன்ஸ்டாகிராம். நம்ம பப்ளிக்காக விட்டோன்னா நம்ம ஐடியா வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்சஸும் இருக்குது. எல்லோரும் ஃபாலோவர்ஸு லைக் வரதுக்கோசம் இதுதான் ஆப்ஸு வெப்சைட்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப்பு மூலமாக அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அந்தமாரி ஒரு ஆப்பு மூலமாக நம்ம ஃபாலோவர்ஸ் ஆனால் அவங்க ஃபுல்லாக அந்த ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோ பார்ப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டோரியில் ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபேக் ஐடியிலேருந்து தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஆளு ஒரு மனுஷன் சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை ஃபாலோ கொடுக்குறாங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்தா தான் வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆப் மூலமாக வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.